அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் கந்தசாமி அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக வருகை தந்து விட்டார்கள். வணக்கத்திற்குரிய சூலூர் சட்டமன்ற தொகுதியுடைய பெரியோர்களே, பெற்றோர்கள், தாய்மார்களே, கழகத்துடைய நிர்வாகிகளே, தோழமை கட்சி நண்பர்களே, மாலை அணித்தவர்கள் மேடையிலே இருந்து கூட்டம் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரிடத்திலும் சால்விகள், மலர் கொத்துகளை கூட்ட நிறைவில் மாண்புமிகு அருமையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் பெற்றுச் செல்வார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்து, மேடையில் இருக்கிற நண்பர்கள் அருள் கூர்ந்து மேடையில் இருந்து கீழே இறங்குமாறு பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சால்வை ஓடுறவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு மேலே விடாதீங்க, மேலே விடாதீங்க. ரெண்டு சைட்லையும் பார்த்துங்க. ஆனால் தோப்பன அமைச்சர் ஊப்புறார். வாங்க. சால்வை வந்து அண்ணன் மறுபடியும் வாங்கிக்குவாரு. உப்பா நேராக பேசிட்டு அவர் மற்ற நிகழ்ச்சிக்கு கிளம்ப வேண்டி இருக்கிறனால தயவு செஞ்சு ஒருத்தவரை கொடுப்பாரு தாழ்மையுடன் கேட்டு செய்து வாங்க, கீழே வாங்க. சால்வையெல்லாம் கடைசியில் போடுவாங்க. தயவு செய்து எல்லாத்திலும் வாங்கிட்டு போவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவி அம்மா ஆசி பெற்ற வேட்பாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அருமையண்ணன் பிபி கந்தசாமி அவர்களை ஆதரித்து இரட்டை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு 50 ஆண்டு கால வளர்ச்சி 5 ஆண்டுகளிலே கோவை மாவட்டத்துக்கு பெற்று தந்திருக்கிற அற்புத மனிதர். வஉசி பூங்காவிலே இருந்து கேஎம்சி மருத்துவமனை வரை 1620 கோடி ரூபாய் செலவில் 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேம்பாலம் கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர். கட்டுவதற்கு காரணம் இவர், கட்டி கொடுத்தவர், கையெழுத்திட்டவர் அண்ணன் எடப்பாடியார். அதே போல ஆனைமறை நல்லாறு திட்டத்திற்கு தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 1652 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர். இங்கே சுங்கத்தில் அல்வேனியா ஸ்கூலில் இருந்து சுங்கம் வரை 263 கோடி ரூபாய் செலவில் திருச்சி சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர். அதே போல ஆத்துப்பாலத்தில் இருந்து உக்கடம் வரை 445 கோடி ரூபாயில் அந்த மேம்பாலம் அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். பொள்ளாச்சியில் இருந்து ஈச்சனாரி வரை 414 கோடி ரூபாயில் காங்கிரீட் சாலை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். வஉசி பூங்காவிலே இருந்து கணபதி வரை இரட்டை அடுக்கு மேம்பாலம் 194 கோடி ரூபாயில் கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர். நொய்யல் புனரமைப்புக்காக 230 கோடி ரூபாயை பெற்றுத்தந்து நொய்யலை புனரமைத்த நம்முடைய மண்ணின் மைந்தர். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11 எம்எல்ஏக்களை வெற்றிக்கு காரணமாக இருந்தவர். தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலே கோவை மாவட்டம் ஒன்றுதான் 100க்கு 100 வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று தந்தவர் மாண்புமிகு அருமையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இதோ இங்கே உங்கள் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 19 கோடி ரூபாய் செலவில், அதேபோல மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் தலைமை அலுவலகம் 6 கோடி ரூபாய் செலவில்,
கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 300 கோடி ரூபாயில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம், தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு பெருமை தேடி தந்த நாம் வாழ்கிற காலத்தில் வரலாறு படைத்திருக்கிற மாண்புமிகு அருமை அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் வருகை தந்து விட்டார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் சூலூர் இரும்பு கோட்டை, அந்த கோட்டையில் 3வது முறையாக அண்ணன் VP கந்தசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்காக இதோ அவருக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு அருமை அண்ணன் இங்கே வருகை தந்து விட்டார்கள். வணக்கத்திற்குரிய தம்பி சால்வி கோயில் நிறுத்துக்கிறீங்க, அண்ணன் பேசிட்டு ஒரே நிமிஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அரசிடமிருந்து 143 விருதுகளை பெற்று தமிழகத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் பெருமை தேடி தந்த அற்புத மனிதர் மாண்புமிகு அருமை அண்ணன் SP வேலுமணி இதோ இப்போது எழுச்சியுரை ஆற்றுவார்கள். மீதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கலாம்ப்பா. சால்வை தம்பி, சால்வை போக்கலாம், பேசி முடிச்சு நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய நல்லாசியுடனும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜியுடைய நல்லாசியுடனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் TTV தினகரனுடைய நல்லாசியுடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாசருடைய நல்லாசியுடனும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் GK வாசனுடைய நல்லாசியுடனும் இன்னும் ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் பல்வேறு புதிய நீதி கட்சி உட்பட பல்வேறு கட்சியினுடைய நம்முடைய அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியுடைய அத்தனை கட்சியினுடைய நல்லாசியுடனும் வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இந்த சூலூர் தொகுதிக்கு அருமை அண்ணன் எளிமையான சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களோடு மக்களாக பழகக்கூடிய, எந்த நேரத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய, சட்டமன்றத்திலே இந்த தொகுதி மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கவன தீர்மானங்கள், பல்வேறு கேள்விகள் என்று இந்த தொகுதி மக்களுக்காக சுழன்று பணியாற்றி நான் அமைச்சராக இருக்கும்போதும் அதிகமான திட்டங்களை இந்த சூலூர் தொகுதியிலே கேட்டு பெற்று எடப்பாடியிடமும் கேட்டு பெற்று சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் எடுத்த இப்போதைய தற்போதைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் VP கந்தசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு இந்த அறிவு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் AP முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லேர் உழவர் உழைப்பாளர் கட்சி அருமையண்ணன் செல்லமுத்து அவர்களே, பேராசிரியர் BJP மாநில துணைத் தலைவர் அண்ணன் கனகசபாபதி அவர்களே, BJP மாவட்ட தலைவர் மாரிமுத்து அவர்களே, மாநில விவசாய பிரிவுடைய தலைவர் அருமையண்ணன் GK நாகராஜ் அவர்களே, நம்முடைய கழக கொள்கையேற்பு துணை செயலாளர் அருமையண்ணன் தோ பசோகன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் SRA செந்தில்குமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் சூலூர் தெற்கொன்றிய ஒன்றிய செயலாளர் குமரவேல் அவர்களே, சூலூர் வடக்கொன்றிய செயலாளர் அருமை தம்பி கந்தவேல் அவர்களே,
சுல்தான்பேட்டை அப்புசாமி அவர்களே, முன்னாள் சேர்மன் சாந்திமதி தோப்பசவன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தெப்பீஸ்வரன் அவர்களே, பிஜேபி மாநில செயற்குழு மோகன் மந்திராச்சலம் அவர்களே, கோவை மாவட்ட பொதுச்செயலாளர் கோபால்சாமி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் யூபி பால் அவர்களே, புதிய நீதி கட்சி இருகூர் அசோக் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சக்திவேல் அவர்களே, மாவட்ட செயலர் கதிரவன் அவர்களே, கருமந்தப்பட்டி நகராட்சி செயலர் ராதவன் பிரகாஷ் அவர்களே, பேரூராட்சி கழக செயலாளர்கள் கார்த்திக் வேலன் அவர்களே, வி கே சண்முகம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, சசிகுமார் அவர்களே, விஸ்வ இந்து பரிசத்தினுடைய மாநில லட்சுமி நாராயண் அவர்களே, இவர் வந்தாரு, நம்முடைய அர்ஜுன் சம்பத்தன வந்தாரு, வரலையா? அப்படியா? தமிழ் சொல்லியாச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அனைத்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய நாகேந்திரன் வந்திருக்க, அப்படியா? உட்கட நாகேந்திரன் இல்லை, பல்வேறு கட்சியினுடைய அத்தனை பொறுப்பாளர்களே, ஜான் பண்ணி கட்சி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சொல்லிட்டேன். இந்த அரங்கில் இருக்கக்கூடிய கிளை கழக செயலாளர்களே, பேரூராட்சி வார்டு செயலாளர்களே, நகராட்சி வார்டு செயலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய கழகமும் கூட்டணி கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்க செய்தி நல்லா போடணும், ஏன்னா இப்போ போட்டுருவாங்க. ஏன்னா மே 4க்கு மேலே அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் உறுதினு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறிவிட்டது. அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி, எந்த மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு கந்தசாமியோட வெற்றி உறுதியாகி போச்சு. இப்ப திமுக ஒரு வேட்பாளரை போட்ட பின்னால் இப்போ அவருடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. உறுதியாக இந்த தொகுதி 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி, மாற்று கருத்து. ஏன்னா திமுக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அவர் இதுவரை எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார் அவருக்கே தெரியாது, மறந்து போயிருக்கு நினைக்கிறேன். இல்ல, ஆகவே நம்முடைய வேட்பாளரை பொறுத்தளவுக்கு மக்களோட மக்களாக பழகக்கூடியவர். கந்தசாமி பொறுத்தளவுக்கு யாராவது ஏதாவது குறைனா யாரும் அந்த குறையை சொல்லவே முடியாது. மக்களும் சரி, கட்சிக்கார் யாருமே எங்க கேட்டாலும் நான் அவரு நேராக பேசும்போது அவர்கிட்ட கடுமையாக தான் பேசுவேன். ஆனால் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவரை பற்றி எல்லாரும் பாராட்டி தான் சொல்லுவாங்க. அப்படி மக்களோட மக்களாக பழகக்கூடியவர், இந்த தொகுதி மக்களுக்காக அதிகமான திட்டங்களை கொண்டவர் அருமையான கந்தசாமி அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. நான் அமைச்சராக இருக்கும்போது வந்து எந்த திட்டம் வந்தாலும் எந்த இது வந்தாலும் எப்படியோ சூலூர் தொகுதி கொடுங்கன்னு சொல்லி நின்றுவார். வந்து அதை கேட்டு வாங்கிட்டா போவார். இதே போல எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் அதிகமான திட்டங்கள். சூலூர் தொகுதிக்கு நான் ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தால் அப்போ ஏதாவது ஒரு திட்டங்களை அப்போ ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. இதை கொடுத்துட்டு தான் போகணுங்க மாதிரி வச்சுக்குவாங்க. நிறைய ரோடு, நிறைய ஆஃபீஸ் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தோம். சூலூர் தொகுதிக்கு அந்த சாலை அகலப்படுத்தி போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி சூலூருக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தோம். ஆனமலையார் நல்லார் திட்டம் யாரும் செய்ய முடியுமா? எடப்பாடி கொண்டு வந்தார். அது திட்டம் 2 நம்ம அறிவித்தோம். அதே போல் ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டோம். அத்திகடவனார் திட்டத்தை கொண்டு வந்தோம். அத்திகடவனார் திட்டத்துக்கு திட்டம் 2க்கு அறிவிச்சிட்டோம். நிதி எவ்வளோ நல்லா பார்த்தாச்சு. ஆரம்ப ஸ்டடி முடிஞ்சது. திமுக நிறுத்திட்டாங்க. திமுக எதுவுமே செய்யாம 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. ஆனால்
நம்மளை பொறுத்தளவுக்கு 10 ஆண்டு காலமாக 2011 21 வரையில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. எந்த திமுக காரணம் மற்ற எவனையும் மறுக்க முடியாது. 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம், மத்திய குடிநீர் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்துட்டு வாக்கு கேட்கிறோம், ஓட்டு கேட்கிறோம். ஆகவே இன்னைக்கு உரிமையோட கந்தசாமி அவர்களுக்கு இரட்டை ஓட்டு கேட்கிறோம். திட்டங்களை பண்ணிட்டு அற்புதமான வேட்பாளருக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். எந்த நேரத்திலையும் இதோ தொகுதியில் சுத்திட்டே இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் இங்கே இருக்கிறப்பார். ஆகவே யார் சின்ன வயதிலிருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பழகக்கூடிய அற்புதமான வேட்பாளர். யார் எந்த குறையை சொல்ல முடியாது. ஆகவே 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. திமுக யாரும் ஓட்டு போட தயாரா இல்லை. இப்போ நான் உள்ள வரும்போது 1 மடங்கு கூட்டம், வெளியே 10 மடங்கு கூட்டம் நிற்கிதுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு 50,000 ஓட்டா இல்லை 1 லட்சம் ஓட்டான்னு சந்தேகமா இருக்குது வித்தியாசம். ஆகவே திமுக பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு திட்டம் நாளைக்கு அவங்களே வந்து திமுக வேட்பாளர் வந்து தளபதி முருகேசனை வந்து செயல்முறை கூட்டம் போட்டு நாங்கள் 5 வருஷத்தில் மாவட்ட செயலர் இருந்தீங்கள, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர் இருந்தாங்க. ஏன்னா இங்கே போன அமைச்சரே போட முடியல, ஏன்னா ஒன்றுமே ஜெயிக்கல. அதுதான் மக்கள் இதே தான் சொல்லலை, ரிப்பீட் ஆகும். யாரு வேணாலும் இங்கிருந்து வந்து இங்கே நிற்கிட்டு கண்டிப்பாக மீண்டும் 10க்கு 10 அல்ல, அவனா சேர்ந்து 11 தொகுதி வெற்றி பெறுவது உறுதி. அதிமுக கூட்டணி போன முறை நம்ம கூட்டணி 9, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் 1 தொகுதி தெற்குல 10 தொகுதி, அவனா சேர்ந்து 11 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை அதே ரிப்பீட் தான், எந்த மாற்றம் கிடையாது. திமுக பொறுத்தளவுக்கு எழுதி வச்சுக்கங்க, ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை அவங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. மிக படுதோல்வி அடைவாங்க. இது சரித்திரம், இது சரித்திரம். எங்காவது நீங்க போங்க, ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு பஸ்ஸில், ஒரு ஆட்டோவில், ரயிலில், ஃப்ளைட்டில், ஒரு டீ கடையில் கொஞ்சம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க எல்லாரும் பொதுமக்கள்? எப்படியாவது இந்த ஆட்சி போயிட்டுங்க, எப்படியாவது நீங்கள் வந்துருங்க, எப்படியாவது இந்த ஆட்சி போவோன்னு சொல்லி எல்லாத்து வாயிலிருந்து வருதா இல்லையா? வருது. அப்படி வந்த பின்னால் திமுக ஆட்சிக்கு வர முடியுமா? உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. இந்த சூலூர் தொகுதியிலே கந்தசாமி 50,000 ஓட்டுக்கு மேல் வெற்றி பெறும். எல்லாம் ஓகே, நம்ம திட்டங்களை செஞ்சுட்டு தான் ஓட்டு கேட்குற, மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னையிலிருந்து 20 நாளைக்கு கண் துஞ்சாமல் முழுமையாக பாடுபட வேண்டும், முழுமையாக பாடுபடணும். நீ மற்ற வேலையில் ஒதுக்கி வச்சிடணும், நம்முடைய பணிகளை கவனமாக செய்யணும். ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அவர் எம்எல்ஏ ஆவார், கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும், கூட்டுறவு சங்க தேர்தல் வரும். கடந்த முறை கொலுசு கிலுசு எல்லாம் காமிச்சு டிராமா பண்ணியிருக்காங்க. இந்த முறை விடமாட்டோம். கண்டிப்பாக மாநகராட்சி மேயர், யூனியன் சேர்மன், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், அத்தனை பஞ்சாயத்து தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் முழுமையாக அதிமுக கூட்டணி, இதே கூட்டணி தான் இருக்கும். கூட்டணி கட்சி தலைவர் அவர்களும் வருவாங்க. முழுமையாக வெற்றி பெறுவோம் என்ற மாற்று. கூட்டுறவு சங்கத்தில் எப்படித்தான். அதே போல சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு முழுமையான வாய்ப்பும் அளிக்கப்படும், மாற்றுக்கருத்தில். ஆகவே இன்னையிலிருந்து 21 பிரச்சாரம் முடியும், 23 வரை சாயங்காலம் முழுமையாக வாக்கு பதிவு முடிகின்ற வரை அத்தனை பேரும் சுழன்று பணியாற்ற வேண்டும், கவனத்தோடு பணியாற்றணும். இந்த கட்சி தான் நமக்கு வாழ்வு, இந்த கட்சி தான் இத்தனை பதவி கொடுத்துருக்குது. நம்ம கூட்டணி அற்புதமான கூட்டணி. திமுக சொல்லுவான் நமக்கும் டெல்லி, அதாவது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டி, திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டி.
பாரதிய ஜனதா கட்சியை உள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லி போட்டு எல்லாம் ட்ராமா பண்ணுவாங்க. தமிழ்நாடு தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் நீ என்ன பண்ணன, இந்த 5 வருஷமாக என்ன பண்ண, இந்த சூலூர் தொகுதிக்கு என்ன பண்ண, கோவை மாவட்டத்துக்கு என்ன பண்ண, இதை சொல்லி ஓட்டு கேட்கணும். இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த திட்டமே பண்ணல. நம்ம செஞ்சிருக்கிறோம். அவனா சொல்ல 10 கிலோமீட்டருக்கு பாலம், திருச்சி ரோட்டில் 2.5 கிலோமீட்டருக்கு பாலம், ஸ்மார்ட் சிட்டி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, அத்திக்கூட நல்லார் திட்டம், ஆனமலை நல்லார் திட்டம் குழு, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனமலை நல்லார் திட்டம் உங்கள் தொகுதி சம்பந்தப்பட்டது. போன முறை குழு அமைச்சோம். மீண்டும் கந்தசாமி அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பின்னால் அந்த திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். எடப்பாடியார் தான் முயற்சி எடுத்தார். நான் கூட போய் இந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு குழு எல்லாம் அமைச்சிட்டோம். கிடப்பில் போட்டுட்டாங்க. ஏர்போர்ட் விரிவாக்கம் நிலம் எடுத்துட்டோம். திமுக கிடப்பில் போட்டாங்க. எல்லாத்துலேயும் கிடப்பில் போடுறது அவங்களுடைய வேலை. எந்த திட்டம் கொண்டு வரலாம் பண்ணினதால் என்ன? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் சாதாரண ஒரு 300% வீடு இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டாங்க. கரண்ட் பில் கட்டுறது, சொத்து வரி கட்டுறது நினைச்சா. ஆகவே இப்போ நம்ம ஒரு ஆப் கொடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் ஒரு மிஷின் வீடு வீடாக போயெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது முழுமையாக கொண்டு போய் சேர்த்த வேண்டும். ஆகவே திமுக வரப்போகிறதில்லை, நம்ம தான் வரப்போகிறோம். ஆனால் நீங்கள் கவனமாக பாராட்டணும். திமுக எதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே போட்டிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு தான் பிரச்சாரம் பண்ணுறா. எதுவுமே பண்ணலையா? எத்தனை திட்டம் கொடுத்துருக்காங்க? ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் எடப்பாடி முதலமைச்சரானதும் பாரத பிரதமரோட கேட்டு வாங்கி கொண்டு வருவோம். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பாரத பிரதமர் நிதி ஒதுக்கி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி 63,000 கோடிக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் பணம் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம். இதெல்லாம் ஸ்டாலின் சொல்ல வேண்டியதான திமுக? அது மட்டுமல்ல, 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது பாரத பிரதமர் எடப்பாடி கேட்டார், கொடுத்தாங்க. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் அதிகமான வீடுகள், மற்ற மாநிலத்தில் கட்டாத வீடு கூட நான் தான் அமைச்சர், நான் தான் மத்தியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன். பாரத பிரதமர் கொடுத்தார். இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஒன்னே ஒன்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான்ல வார் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாடுகள்ல பிரச்சனை. இன்னைக்கு டீசல் பெட்ரோல் 5 கப்பல்ல அட்டகாசமாக கொண்டு வந்து இறக்கியிருக்காரு பாரத பிரதமர். இதெல்லாம் மறக்க முடியுமா? இன்னைக்கு கப்பல் 5 கப்பல் சேர்ந்துருச்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. எல்லாம் எந்த கப்பல் போனாலும் அடிக்கிறாங்க நேரம். ஆனால் அதை பூரா கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பாரத பிரதமர் பாராட்ட வேண்டாமா? ஆனா திமுக எதுவுமே செய்யலன்னு சொல்லி பேசுறாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, அதனால பொய்யா சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல புதுசா பல கட்சிகள் வந்திருக்கு. ஒரு நடிகர் ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு, அதுக்கு நம்ம கவலை கிடையாது. அவன் கணக்கிலே இல்லை. ஏன்னா அவன் கட்சிக்காரரு ஒரு பிரச்சனை வரும்போது கருவில் அவர் போய் பார்க்கல, காப்பாற்ற அது விட்டுலாம் கணக்கிலே இல்லை. ஆனால் இளைஞர்களும் அதே போல சகோதரிகள் சில பேர் சினிமாவில் நடிப்பு வேற, ஒரு 40 இறந்து இருக்கும்போது இதுவரை ஒரு கரூருக்கு போல, அவருடைய கட்சிக்காரர் துடிதி துடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உயிருக்காமன் போல. ஆகவே இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. ஆனால் அவர் கணக்கிலே இல்லை. 10 நாள் காணாமல் போயிட்டார். இப்போதான் வெளியே வந்திருக்கார். 10 நாள் திடீர்னு ஆஃப் ஆகிட்டார், வழி வரவே இல்லை. அதனால் அது கணக்கில் இல்லை. ஆனால் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு போட்டு அத்தனை ஓட்டும் நமக்கு தான் வரணும். நீ இளைஞர்கிட்ட மற்ற சொல்லுங்க, எல்லா ஓட்டும் நமக்கு தான் வரும். மற்ற கட்சிக்கு போட்டால் அது திமுக வாய்ப்பாயிரும். ஆகவே நீங்களாம் எடுத்து சொல்ல வேணும். நம்முடைய பூத் கமிட்டி 9 பேர் போட்டிருக்கிறோம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்காங்க, கூட்டணி கட்சி இருக்காங்க. எல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். அண்ணா திமுக தலைமையில் தான் கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் கூட்டணி. அதில் கூட்டணி கட்சியை நம்ம அனுசரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சி எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி கட்சி எல்லாத்தையும் நம்ம தான் கூப்பிட்டு போகணும். ஆகவே அதே போல வடக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. அங்கே நம்ம சேர்ந்து பணியாற்றி அதையும் வெற்றி பெறுவோம். நான் 21 தொகுதி பார்க்குறேன். திருப்பூர், கோவை, நீலகிரி 21 தொகுதி. கடந்த முறை 3 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டிவிட்டாங்க. இந்த விட ஒரு முறை ஒரு தொகுதி அதிகமாக 4 தொகுதியில் போட்டிடுறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு தொகுதி, 5 தொகுதி நம்ம கூட்டணி கொடுத்துருக்கோம். அந்த 5 வெற்றி பெறுவோம். மீதி எல்லாம் அண்ணா திமுக வெற்றி பெறும். 21 ஜெயிப்போம். ஆகவே இந்த சூலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு இப்ப இருந்து சுழன்று பணியாற்ற வேண்டும். கண்டிப்பா நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். கந்தசாமி நல்லா பழகிறாரு, கண்டிப்பா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா பொறுப்பாளர்களும் கடமை இருக்கிறது. நாளைக்கு கந்தசாமி ஜெயிச்சாதான், எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா தான் இந்த வேட்டி கட்டணும்.
ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மரியாதை இருக்கும், ஒரு விவோ ஆஃபீஸில் மரியாதை இருக்கும், ஒரு கார்பரேஷன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் யூனியனில் ஒரு மரியாதை வேணும்னா அத்தனை பேர் சுழன்று பணியாற்றணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா சுழன்று பணியாற்றணும். தயவு செஞ்சு நமக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் ஒதுக்கி வச்சிருங்க. நீ பெரியவன் நான் பெரியவன் சங்கடங்கள் எல்லாமே இருந்ததெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், கூட்டணியெல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பம். நமக்கு எதிரி திமுக தான். தயவு செஞ்சு ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி நிச்சயமாக நீ சரியான முறையில் பணியாற்றும் போது அவர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார், மாற்று கருத்தில். அவ இன்னையிலிருந்து நீங்க முழுமையாக பணியாற்றுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு நிறைய எம்எல்ஏ எம்பி சேர்மன் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்க. கண்டிப்பா உங்க மேல் நம்பிக்கை இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் கன்சாமன் தான் வாங்குவார். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதை விட அதிகமாக இப்போ சில இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றேன். நீங்களாம் அது பண்ணிட்டு இருக்கிறதா வேகமாக பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிங்க. அனைத்து ஊராட்சிகளிலும் சுவர் விளம்பரங்கள், வேட்பாளர் பெயர் மற்றும் இரட்டலை சின்னம் போட்டிருப்பீங்க. எல்லா பக்கம் இரட்டலை சின்னம் தான் இருக்கணும். எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் எல்லா சவுண்ட்லையும் கந்தசாமி பேர் தான் இருக்கணும். பார்த்துங்க. ஒன்றியம், பகுதி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் பொறுப்பாளர்கள், கழக சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 400 வாக்குகள் கழக வாக்குகளாக பதிவு செய்யப்பட வேண்டும். நீ அதிகமாக எவ்வளோ வேணும் வாங்கலாம். 10 சொல்லியிருக்கிறோம். யார் அதிகமாக வாங்குறாங்களோ ஒரு 600 700 ஓட்டுக்கு மேலே வாங்கினா அவங்களுக்கு தான் பிரைஸ் சொல்லியிருக்கிறோம். யார் யார் பிரைஸ் வாங்க போறீங்க சொல்லுங்க. பூத், அந்த பூத்தில் எல்லாரும் வாங்கிடுவீங்களா? சரி, வெரி குட். பூத் பகுதியில் உள்ள மகளிர்கள் 5 நபர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து வீடு வீடாக சென்று அமர்ந்து பேசி வாக்கு சேகரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். லேடிஸ் ஒரு 5 பேர் போய் வீடு வீடாக உட்காந்து பேசணும். அப்படியே வீதியில் போக நோட்டீஸ் அப்படியே 2 பக்கம் வீசிட்டு போனால் அது பிரயோஜனம் இல்லை. வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் உட்காந்து பேசி இந்த நோட்டீஸ் கொடுக்கணும். அதே போல் அந்தந்த பகுதியில் செய்யப்பட்ட அடிப்படை வசதிகள், நலத்திட்ட உதவிகள், அதே போல் நம்முடைய அரசுடைய நம்ம ஆட்சியில் இருக்கும்போது திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் படும் துயரங்கள், வேதனைகள் வீடு வீடாக சென்று எடுத்து சொல்லி, அதாவது போதைப் பொருள் நடமாட்டம், பெண்கள் பாதுகாப்பின்மை, பாலியல் தொல்லை என்று அத்தனை என சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது. யாருக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்து கஞ்சா வைக்கிறான். இது இந்த ஆட்சி போறதுக்கு இது முக்கியமான காரணம். பாரத பிரதமரே பேசுறார். நான் தான் சென்னை மதுராந்தகத்திலையும் மதுரை திருச்சிக்கு பொறுப்பாளராக இருந்தேன். அவரே சொன்னார், அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருகின்ற பொழுது அதே போல சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்கார். ஆகவே கண்டிப்பாக எடப்பாடியார் வந்தது சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். திமுகவுடைய பொய் வாக்குறுதிகள், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மளிகை பொருட்கள் விலை உயர்வு என்று கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும். நமது கழக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள், நலத்திட்டங்கள், நமது மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டங்கள், தேர்தல் அறிக்கையிலே நம்ம மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதே போல் எடப்பாடி முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டது என்ன, ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 வந்ததுமே எல்லாம் எடுத்து சொல்லுங்க. அதே போல மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு 2,000 கட்டணமில்லா பேருந்து, அம்மா இல்லம், யார் யாருக்கு வீடு இல்லையோ, யார் யாருக்கு இடம் இல்லையோ இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக எடுத்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வீடு. அம்மா 2 சக்கர வாகனம் திமுக நிறுத்தி திரும்ப கொடுக்க போறோம். தாலிக்கு தேங்காய் நிறுத்துறாங்க, திருப்பி கொடுக்க போறோம். 3 சிலிண்டர் கொடுக்க போறோம். கல்வி கடன் ரத்து மாணவர்களுக்கு செய்ய போறோம். அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ், அவ்வளவு. அம்மா எப்படி மிக்சி பேன் கொடுத்தா அது போல ஃப்ரிட்ஜ் எடுத்து சொல்லுங்க. ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், முதியோர் தொகை 2,000, இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் எடுத்து சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான முறையில் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல திமுக கூடிய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் நமக்கு தான் வரணும். பார்த்துக்குங்க. 85 வயதுக்கு மேல் உள்ள முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்களிக்க அனுமதி அளித்துள்ளார். அவர்களை
நம்முடைய வாக்குகளாக மாற்ற வேண்டும். பார்த்துங்க. மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், வெளியூர் சென்றவர்கள் வாக்குகளை கண்காணித்து வாக்குப்பதிவு நாள் என்று காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்க செய்ய வேண்டும். இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் நேரடியாக சரிபார்த்து அதெல்லாம் சரிபார்த்து கவனமாக பணியாற்ற வேண்டும். அதே போல் மதியானம் வரையிலும் வந்து யார் யார் ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர் கூட்டணிக்கோடு சேர்ந்து சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி, அதே போல் முக்கியமானது, திமுக கல்லோட்டு போடுவா, திமுக அதை தடுக்கணும். அதே போல் பூத்தில் இப்போ அதிகாரி சரியாக கொடுக்க மாட்டான், அதை கொடுக்க வைக்கணும். பார்த்துக்க தேர்தல் நேரத்தில் நம்முடைய குடும்ப வாக்குகள், நமக்கு ஆதரவான வாக்குகள், நடுநிலை வாக்குகள் காலை முதல் மதியத்துக்குள் பதிவு செய்ய வேண்டும். பார்த்துக்குங்க. வாக்களிக்காதவர்கள் தொடர்பு கொண்டு அவங்களையும் அதை கொண்டு சேர்க்கணும். ஆகவே எது நடந்தாலும் நம்முடைய அருமையான கந்தசாமி பண்ணவர் வெற்றி உறுதி. இரட்டை இலை சின்னம் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். நீங்க உங்க மேல் நம்பிக்கை இருக்கிறது. இன்னையிலிருந்து முழுமையாக பணியாற்றுங்க. எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி. மீண்டும் ஆட்சி மாற்றம் நம்ம சொன்னது இனி நடக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வோம். அதிகாரி நம்ம பேச்சு கேட்பான், போலீஸ்காரர் நம்ம பேச்சு கேட்பான். சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி கூறி, கூட்டணி கட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா ஆசி பெற்ற வேட்பாளர், அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சி ஆசி பெற்ற வேட்பாளர் அருமை அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய சூலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் விபி கந்தசாமி BA அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய ஆசையோடு, கழகத்துடைய பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடி ஆசையோடும், கோவை புன்னக தெற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றமிகு செயலாளர் கொங்கு மண்டல தளபதி இளைஞருடைய எழுச்சி நாயன் அண்ணன் SP வேலுமணியோடைய ஆசையோடும், இதற்கெல்லாம் மேலாக இந்தியர் என்று சொன்னால் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய ஆசையோடும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஆசையோடும், அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சி தலைவருடைய ஆசையோடு, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இங்கிருக்கின்ற அத்தனை பொதுமக்கள் ஆசையோடு மீண்டும் 3வது முறை சூரூர் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக மரம்பான் தண்ணி இந்த நேரத்தில் நான் ஊர்த்தாய்க்கொள்ள கடைபிடிக்கின்றேன். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த எனக்கு 2 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு அளித்த நம்முடைய சூலூர் பொது தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மரம்பான் தண்ணி இந்த நேரத்தில் நான் ஊர்த்தாய்க்கொள்ள கடைபிடிக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் ஆசையோடு உங்கள் ஆசையோடு 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக மரம்பான் என்ற நேரத்தை உறுத்தாக்கி உங்கள் சார்பாக மீண்டும் 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்றால் மத்திய அரசு மாநில அரசு கொண்டு திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக வருங்கால முதலமைச்சர் SP வேலுமணி ஆதரவோடும், தமிழகத்துறை வருங்கால முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி ஆசியோடும், நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கொண்டுள்ள மத்திய அரசு திட்டங்களையும், அதேபோல் இங்கிருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவருடைய ஆசையோடு உங்கள் ஆசையோடு கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சேவகனாக இருந்து கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடைபிடிக்கின்றேன். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகள் இந்த விடியா திமுக அரசு கொண்டு வந்த அந்த அவல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அனைவரும் சூழலை ஏற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவை கொடுக்கும் போது அண்ணன் SP வேலுமணிகள் சொன்னது போல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்து உறுதி என்று நிரூப காட்டுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக மனமான நன்றி நேரத்தில் உறுத்தாக்கி இந்த இனிய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், அதேபோல் உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாக, அதேபோல் கூட்டணி கட்சியின் சார்பாக வந்திருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும், அதேபோல் வந்திருக்கின்ற அத்தனை ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கின்ற வாக்காளர் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என் சார்பாக மனமார்ந்த நேரத்தை உறுத்தாக்கி
மீண்டும் நாம் ஆட்சி அடைந்தால் கண்டிப்பாக மத்திய அரசின் திட்டம் மாநில திட்டமாக அறிவித்த அத்தனை திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு முதலாக வீடு கொடுக்கிற திட்டத்தை உரிய நேரத்தில் வாங்கி கொடுப்பேன். இந்த நேரத்தில் உறுதி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல மாதம் 2000 ரூபாய் மகளிருக்கு உரிமைத் தொகையை பெற்றுக் கொடுப்பதில் நான் உறுதியாக இருப்பேன். அதேபோல இங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவருக்கு கஞ்சா இல்லாத ஒரு தொகுதியாக, அதேபோல் இங்கே இருக்கின்ற தொகுதியில் கஞ்சா இல்லாத தொகுதியாக முதல் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சூலூர் தொகுதியில் கஞ்சாவினால் தான் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை பாழாகிறது. இந்த அரசு அமைந்தவுடன் முதலாக செய்த காரியம் சூலூர் தொகுதியில் 10க்கும் மேற்பட்ட பிராந்தி கடை திறந்தார்கள். இதுதான் இந்த அரசு இந்த 5 ஆண்டு செய்த சாதனை. எங்கு பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு. எங்கே யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தோட்டச்சாலையில் இருக்கின்ற தனியாருக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இங்கே இருக்கின்ற அனைத்து இளைஞர்களும் போதைக்கு அடிமையாக ஆட்சி இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு இணைந்து பல திட்டங்கள் நம்முடைய பதிக்கு வந்து சேர வேண்டும் என்றால், இங்கே இருக்கின்ற விசைத்தறி தொழிலுக்கு புத்துயிர் பெற வேண்டும் என்றால், அதேபோல் எம்சாண்ட் தொழில் நம்முடைய வயதிருக்கிற எம்சாண்ட் தொழிலுக்கு புத்துயிர் வேண்டும் என்றால், இங்கே இருக்கிற கைத்தேறு நெசவாடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், அதேபோல் இங்கே இருக்கின்ற தாய்மாடுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய குழந்தை செல்வ உயர்கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால், விவசாயத்துறையிலே நம்முடைய தமிழகம் சிறந்து விளங்கும் என்றால், மீண்டும் நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொய்யாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் அனைவரும் வந்திருக்க அனைவரும் இந்த வருகின்ற இந்த 20 நாட்கள் கடுமையாக உழைத்து எனக்காக கடுமையாக உழைத்து நம்முடைய தமிழகத்தை காப்பாற்றுவது நீங்கள் அனைவரும் சூழலிக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் இங்கே இருக்கின்ற தாய்மார்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். முதல் தமிழகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதமாக நாம் இருக்கிறது. எனவே ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற திட்டத்தை மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கு மீண்டும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதேபோல் மதிப்புக்கு மரியாதை பாரத பிரதமரோடு சேர்ந்து பல திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்து தமிழகம் அனைத்து துறையும் சிறந்த மாதிரியாக வருவதற்கு நீங்கள் அனைவரும் சூழலியேற்று இந்த தேர்தலில் அனைவரும் செயலாற்றி என்னை மீண்டும் சட்டம் உறுப்பினராக வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சேவகராக இருந்ததை நான் கண்டிப்பாக அனைத்து திட்டங்கள் கொண்டு வந்து சேர்ப்பிலே முனைப்போடு செயலாற்றுவேன் என்று கூறி வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்களுடைய பொற்பாதங்களை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.